வணக்கம் அன்பான மக்களே. இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகி அன்னைய எப்படி நம்ம எளிமையா வழிபடலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாட்களுமே நம்ம வாராகி அன்னையை மட்டும்தான் வழிபட போறோம். உங்ககிட்ட வாராகி அம்மனோட படம் இருந்தா அந்த படத்தை தினமுமே தொடச்சிட்டு பொட்டு வச்சு உங்ககிட்ட என்ன பூக்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்குமோ அந்த பூக்களை மட்டுமே வச்சு அம்மனை வழிபடலாம். வாராகி அம்மனோட சிலை வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தினமுமே வாராகி அம்மனுக்கு வீட்டில் அபிஷேக ஆராதனைகள் செய்யணும். 5 வகையான அபிஷேகம் நீங்கள் செய்யலைன்னா கூட அட்லீஸ்ட் சாதாரண தண்ணியிலையாவது அம்மாவுக்கு அபிஷேகம் தினமுமே நீங்கள் செய்திடணும். வீட்டில் வாராகி அம்மனோட படமும் இல்லாமல் சிலையும் இல்லாமல் இருக்குது, ஆனால் நான் வாராகியை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதில் வாராகி அம்மனை மனசார நினச்சிட்டு நீங்கள் வணங்கிடுங்க. உங்களுக்கு அதுவே போதுமானது. வாராகி அம்மன் அந்த தீபத்தோட ஒளியிலேயே உங்களுக்கு காட்சி தருவாங்க. அம்மனுக்கு பிரசாதமாக எதை படைக்கலாம் எதை வைக்கலாம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டுமே வைங்க தினமும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் அம்மனுக்கு நீங்கள் வைக்கணும். உங்ககிட்ட பழம் இருந்தால் பழம் வைக்கலாம், தானிய வகைகள் எதனா இருந்தால் தானிய வகைகள் வைக்கலாம். இதெல்லாம் இல்லைனாலும் நீர் ஆகாரம் வைக்கலாம். நீர் ஆகாரம் பால், அப்படி இல்லைன்னா பானகம் வைக்கலாங்க. பானகம் அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு அதில் வெல்லம் நல்லா கலந்து ஒரு டம்ளரில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அம்மன் எதிர்க்க அதுவே அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அம்மனுக்கு வெல்லம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே நீங்கள் படையல் சார்ந்த விஷயம் இப்போ நான் சொன்னது. இதுக்கு மேலே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த 9 நாளுமே நீங்கள் வாராகி அம்மனுக்காக தனியாக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அம்மனை தியானித்து அமைதியாக உட்காந்துடணும். இந்த 9 நாட்களில் நீங்கள் அம்மனை தியானிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் இதை தப்பி தவறி கூட இதை தவிர்த்துறாதீங்க. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எளிமையாக அம்மனை வழிபடணும் வணங்கணும்னு நினச்சிங்கன்னா மனசு மட்டும்தான் அதுக்கு முதல் முக்கியமான காரணம். மனசு மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் 100 விதமான படையலை வச்சுட்டு நல்லா அலங்காரம் பண்ணி அம்மனை வச்சுட்டும் கூட மனசார கும்பிடலை அப்படின்னா அதில் ஒரு துளி பலனுமே இருக்காது. அதனால் இந்த 9 நாட்களுமே ஒரே ஒரு 10 நிமிஷம் அம்மனுக்காக ஒதுக்கி இல்லை நம்மளுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி அம்மனை தியானம் செய்வோம். அடுத்து தினமுமே ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும். அது காகமாக இருக்கலாம், குருவியாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கிட்ட இருக்கிற நாயாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஜீவனுக்கு நீங்கள் தினமும் உங்களால் முடிஞ்சது அந்த ஜீவனுக்கு நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ண முடியலை அப்படின்னாலும் இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா ஏதாவது ஒரு விதை இருக்கக்கூடிய பழங்கள், அதாவது உதாரணத்துக்கு மாம்பழம் இருக்கு இல்லையா, இப்போ மாம்பழ சீசனும் போயின்ட்டுருக்கு. இந்த மாம்பழம் கிடைக்குதான் அந்த விதை இருக்கக்கூடிய பழங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து பூமியில் நல்லா புதைச்சி நட்டு வச்சிடணும். இது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய புழு பூச்சிலாம் இருக்கு இல்லையா, மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களுக்கு உணவாக போகும். இல்லைன்னா உருளைக்கிழங்கோ கேரட்டோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காய்கறியை கூட கொண்டு போய் நீங்கள் பூமிக்கடியில் புதைச்சி வைக்கலாம். இது என்னென்னா முழுக்க ஏதாவது ஒரு ஜீவன்களுக்கு அது உணவாக போய் சேரும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம அன்னை இயற்கையோடு இணைந்த ஒரு அன்னை, வாராக ரூபம் கொண்டவர்கள். அவங்க மனித ரூபி மாதிரியும் கிடையாது. நீங்கள் இந்த வகையில் நீங்கள் செய்யும் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் அன்னை உங்களோட பிரசாதத்தை ஏற்றுப்பாங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் இந்த 9 நாளும் செய்தாலே போதும், அன்னையோட ஆசீர்வாதம் நமக்கு சேர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி, வணக்கம்.